வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போறோம்? ஆமாங்க, வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஈவினிங் டைம்ல கேட்டாலோ இல்லை டீ பிரேக்ல சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சீக்கிரமாவே செஞ்சு கொடுத்துடலாம். மொறுமொறுன்னு கிறிஸ்பியா ஒரு வெங்காய பகோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்திருக்கோம். ஸோ அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற போல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஏன்னா அதோட காரத்தன்மை எல்லாமே அதுல இறங்கட்டும். பாருங்க நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த சமயத்துல ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், 2 தேக்கரண்டி கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு தேக்கரண்டி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பூண்டு வந்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி இடிச்சு வச்சு இஞ்சி போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த திட்டத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த வெங்காயத்தோட ஈரத்திலே நல்லா பிசைஞ்சு இந்த திட்டத்துக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிருங்க. வச்சுட்டு லைட்டா காஞ்ச பிறகு அதுல எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்து கொஞ்சம் காயட்டும். பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்ட மாதிரி நல்லா எண்ணெய் ஃபுல்லா போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். கொஞ்சம் வெந்து வருது. அந்த சமயத்துல லைட்டா திருப்பி போட்டுங்க. அடுப்புக்கு வந்து சிம்மிலே வச்சுங்க. சிம்மில் வச்சாதான் நம்மளுக்கு உள்ளலாம் கொஞ்சம் வெந்து வரும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம தட்டுக்கு மாத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மொறுன்னு வெங்காய பகோடா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.